மாங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். குக்கரில் தோல் சீவி நறுக்கின மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த மாங்காய் பச்சடிக்கே ஹை ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் தோல் சீவி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல மாங்காய் பச்சடி, அதை அப்படியே தூக்கி கொட்டி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி மாங்காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அந்த தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வற்றினதுக்கப்புறம் மண்டை வெல்லமை நல்லா இடித்து மண்டை வெல்லமை அதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளை சக்கரை சேர்க்குறத விட மண்டை வெல்லம் சேர்த்து இந்த மாங்காய் பச்சடி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சத்து போகிற வரைக்கும் அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் மூடி போட்டு 2-3 தடவை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோன்னு அது அப்படியே அல்வா பதத்துக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும். ஆனால் கொஞ்சம் ஊற்றினாலும் அந்த எண்ணெயில் அந்த மாங்காய் பச்சடி அப்படியே திரண்டு வருங்க. அப்படியே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம் இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம சுருக்குன்னு சாப்பிடணுன்னா அந்த மாதிரி இது ட்ரை பண்ணினீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் எப்போ பார்த்தீங்கன்னாலும் மாங்காய் பச்சடி வேணும்னு கேட்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.